நான் சொல்லலையா அப்படி சொல்லலையே. அமலாக்கத்துறைங்கிற வார்த்தையை பயன்படுத்தினா, எம்பி கதிரானந்தன் வார்த்தையை பயன்படுத்தினா, யாரெல்லாம் மணல் கொள்ளையில சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க கதவை அரசு தட்டத்தான் போகுது. ஹைகோர்ட்ல அவங்க அபிடவிட் கொடுத்திருக்கிறாங்க. அது யாராக வேண்டுமானால் இருக்கலாம். மணல் கொள்ளையினுடைய தலைநகரமே உங்களுடைய வெள்ளூர் மாவட்டம் தான். அமலாக்கத்துறையின் வார்த்தையை பயன்படுத்தல, இன்கம் டாக்ஸ் பயன்படுத்தல. யார் வேறாலும் வரலாம், சேர்ந்து வரலாம், தனித்தனியா வரலாம், நாளைக்கு வரலாம், அடுத்த வாரம் வரலாம். நான் எப்படி யூகிக்க முடியும்? ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் கோயம்புத்தூர்ல போட்டிடுறாருன்னா ஏன் கோயம்புத்தூர், ஏன் வெள்ளூர்ல போட்டிடக்கூடாது? சொல்றது கேளுங்க அண்ணா. என்னை கட்சி போட்டிடுங்கன்னு சொன்னா முதல்ல கட்சி போட்டிடுங்கன்னு சொல்லணும். முதல்ல ரெண்டாவது கட்சி 39 தொகுதியில இங்க போட்டிடணும்னு சொல்லணும். அது என்னுடைய கடமை. கட்சி சொன்னா நான் கேட்கணும். அதனால ஏன் கோயம்புத்தூர்னு சொல்றீங்க, ஏன் இன்னொரு ஊருக்கு சொல்றீங்கன்னா? அதனால ஒருவேளை கட்சி என்னைய போட்டிடுங்கன்னு சொன்னா நிச்சயமா உங்ககிட்ட சொல்லிட்டு தான் நான் போட்டிட போறேன். அதனால தயவு செஞ்சு என்னை வெள்ளூர் விட்டு வெளியே அனுப்பிடாதீங்க. நானும் வெள்ளூருக்காரன் தான். அண்ணே, நான் ஏற்கனவே நேற்று பேசுறேங்க, நீங்க பாத்தீங்க அண்ணே. குறிப்பாக ஹேமந்த் சோரன் அவர்களை பொறுத்தவரை 7 சம்மனுக்கு ஆஜராகல. வெரி கிளியர் கட் கேஸ். டெல்லிக்கு வீட்டுக்கு இன்ட்ரோகேஷன் பண்ண போறாங்க, அங்கிருந்து எஸ்கேப். 1300 கிலோமீட்டர் கார் மூலமாக டெல்லியிலிருந்து ராஞ்சிக்கு வர்றாங்க. அதன் பிறகு அதுக்கு அவர் கைதாவாருன்னு தெரிஞ்சு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு எம்எல்ஏ ரிசைன் பண்ண வச்சுட்டாரு. அவருடைய மனைவி அந்த சீட்ல கண்டெஸ்ட் பண்ண வைக்கணும்னு. அதனால எல்லோருக்குமே அரசியல் தெரியும். எல்லாரும் இதை பாருங்கன்னா. ஹேமந்த் சோரன் அவர்களை பொறுத்தவரை நீதிமன்றம் 5 நாள் காவல் கொடுத்திருக்காங்க. இல்ல நீதிமன்றம் எப்படி 5 நாள் ரிமாண்ட் கொடுப்பாங்க? ஒரு கேஸே மேட் அவுட் இல்லைன்னா எப்படி நீதிமன்றம் ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு? அதனால் ஹேமந்த் சோரன் அவர்களை பொறுத்தவரை மத்திய அரசுடைய எந்த துறை நடவடிக்கை எடுத்திருந்தாலும் கூட நீதிமன்றம் அதிலே நியாயம் இருக்கிறதுனாலதான் போலீஸ் கஸ்டடி 5 நாள் கொடுத்துருக்காங்க. சத்தமா சொல்லுங்க. துரைமுருகன் சொன்னார் இப்போது ஜஸ்ட் ஒரு 1/2 hour முன்னாடி, நாங்க ஈடிக்கு தயங்கல, டோரை எப்பவுமே திறந்து வச்சிருக்கோம், அவங்களுக்கு எதுக்கு சிரமம் இல்லாட்டி கடைசி RS பாரதி என்ன காமெடி பண்ண மாதிரி மறுபடியும் துரைமுருகன் காமெடி பண்ணுவார். RS பாரதி என்ன பண்ணார் சொன்னார் 2021, அதாவது கதிரானந்தனுடைய அப்பா துரைமுருகன் வேறு, திமுக கட்சியினுடைய மூத்த தலைவர் துரைமுருகன் வேறு அப்படின்னு. இத நம்பியார் படத்துல பாத்தீங்கன்னா மறு வச்சுட்டு வருவாங்க. மறு வச்சுட்டு வந்தா வில்ல, மறு இல்லாம வந்தா ஹீரோ அப்படின்னு. இதே துரைமுருகன் அவர்கள் வீட்டுல, இதே கதிரானந்த் அவர்கள் வீட்டுல இதன் முன்பு தவறு செஞ்சு நடவடிக்கை எடுக்கப்பட்ட பொழுது ஹைகோர்ட்ல RS பாரதி என்ன சொன்னாரு? 2 துரைமுருகனும் வேறு வேறுனு தமிழக மக்களை முட்டாளாக நினைத்து ஒரு அபிடவிட்டை சப்மிட் பண்ணார். இதெல்லாம் பார்த்து பயப்படலன்னு யாராவது சொல்லுவாங்களானா? இதுக்காக RS பாரதி அவர்கள் ஹைகோர்ட்ல 2021 போய் அபிடவிட் போட்டாரு. அதனால உப்பு சாப்பிட்டவங்க தண்ணி குடிச்சுதான் ஆகும். அது உப்பு சாப்பிட்டுருக்காங்களான்னு துரைமுருகன் கிட்ட நீங்க தான் கேட்கணும். நான் எப்படி சொல்ல முடியும்? சொல்லுங்க. சீமான் ஒரு கட்சியை முதல்ல காப்பாத்துற வேலையை பார்க்கணும். பாதி நேரத்துல பாத்தீங்கன்னா பாதி பேரு ஆன்டி நேஷனல்ல ரைட் ஆகிட்டு இருக்கு. அவங்க வீட்டுல ரைட் நடந்துட்டு இருக்கு. அதனால சீமான் அவர்கள் இன்னைக்கு அவருடைய கட்சி மிக வேகமாக கலைந்து கொண்டிருக்கு. அதனால அண்ணாமலை வம்புக்கு இழுத்தா ஒரு இமேஜ் கிடைக்கும். தமிழ்நாட்டில் புதிய ஸ்டைல் அது. எப்பொழுதுமே சீமான் அவர்கள் மீது மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கக்கூடிய மனிதன் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். அதனால இன்னைக்கு அவரு கட்சியை காப்பாற்றுற வேலையை பார்க்கணும். அண்ணாமலையை வம்புக்கு இழுத்து அதன் மூலமா நான் இப்படி பண்றேன் அப்படி பண்றேங்கிற வேலையெல்லாம் விட்டுறேன். எனக்கு என் வேலை இருக்கு, எனக்கு என் கட்சி இருக்கு, எனக்கு என்னுடைய இலக்கு இருக்கு. எங்களுக்கு தமிழ்நாட்டை எங்கே எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற கனவு இருக்கு. அந்த பதில போறோம். நாங்கள் பிரிவினைவாதம் பேசக்கூடியவர்கள் அல்ல. நான் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஓனரா இருந்தா 11 பேர்த்தையும் தமிழ்நாட்டுக்காரங்களை தான் விளையாட வைப்பேன். நல்லா சொல்ல மாட்டேன். தமிழ்நாட்டுக்காரங்களை அந்த அளவுக்கு தகுதியில உருவாக்குவேன், அப்படி சொல்லுவேன். தமிழ்நாட்டு இளைஞர்களை இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய IPL டீம்ல விளையாட வைப்பேன். தமிழ்நாட்டிலிருந்து 100 பிளேயர் இந்தியா முழுவதும் வேறு வேறு IPL டீம்ல விளையாட வைப்பேன் அப்படின்னு நான் சொல்லணும். தவிர நாங்க ஆட்சிக்கு வந்தா சீமான் அண்ணன் சொல்ற மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ்ல 11 பேர் இவங்க தான் விளையாடுவாங்க அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். அதனால நான் லாஜிக்கலா பேசுறாள், நான் எதனாலும் ரீசனபிளா பேசுறாள். அதனால எனக்கும் சீமானனுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு, வித்தியாசம் இருக்கு. என்னுடைய அரசியல் பாதை முற்றிலும் வேறு, அவருடைய அரசியல் பாதை முற்றிலும் வேறு. இரண்டையும் மக்கள் பார்க்கிறாங்க. மக்கள் முடிவெடுக்கட்டும். எந்த சித்தாந்தம் மக்களுக்கு வேணும்? பிரிவினைவாதம் வேணுமா, தேசியவாதம் வேணுமா? மக்கள் முடிவெடுங்க. தமிழகம் பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு அமைச்சர் துரைமுருகன் சொல்லியிருக்காரு. பாஜக தலைவர் அண்ணாமலை பொருளாதார நிபுணரா அப்படின்னு கேள்வி. ஆமாண்ணே, MBA ஃபினான்ஸ் படிச்சிருக்கேன். IIM லக்னோல படிச்சிருக்கேன். 10 லட்சம் பேர் எழுதின கேட்டு தேர்வுல 99.4% வாங்கி பாஸ் ஆயிருக்கேன்.
கொஞ்சம் ஃபினான்ஸ் தெரியுனே. துரைமுருகன் அவர்களுக்கு தெரிஞ்சதை விட எனக்கு ரொம்ப அதிகமாக ஃபினான்ஸ் தெரியும். மேபி மிச்சவங்களை கம்பேர் பண்ணும்போது குறைவா தெரிஞ்சிருக்கலாம். ஐஐஎம் லக்னோல MBA ஃபினான்ஸ் படிச்சிருக்கேன். ஒரு ஸ்டேட்மெண்ட்டை படிக்க தெரியும், பட்ஜெட்ரி டாக்குமெண்ட்டை படிக்க தெரியும், பிஸ்கல் டெபிசிட்னா என்னன்னு தெரியும், இந்த மாநிலம் எதை நோக்கி செல்கிறதுன்னு எனக்கு தெரியும். அதனால துரைமுருகன் படிக்காம இருக்கலாம். அந்த கதையை என்கிட்ட ஓட்ட வேண்டாம்னு சொல்லுவேன்.